இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூச்சர் ஆஃப் சினிமானா இல்ல பெய்டு ப்ரொமோஷன் கேட்டார்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார்னா அப்படி கேளு, நீ கேளுப்பா. பெய்டு ப்ரமோஷன் அதை பத்தி நீங்க என்ன பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டோம்னு நீங்க உறுதியா இருக்கீங்க சார், அது எப்படி சார் அப்படின்னு சரி கேளு. ஓகே. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இப்போ நிறைய பேர் இப்போ இன்ஸ்டால ஒரு ஃபேமஸாக கொஞ்சம் ஆயிட்டாலே நிறைய பெய்டு ப்ரொமோஷன் நிறைய பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது ஏன்? உண்மை கண்ணு, பெய்டு ப்ரொமோஷன் அதாவது மக்கள் என்னை ரசிக்கிறாங்கன்னு ஒரு காரணத்துக்காக மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க மாட்டேன். பெய்டு ப்ரொமோஷன் நான் என்னைக்குமே பண்ண மாட்டேங்கன்னு. பெரிய நடிகர்களானாலும் ஸ்டார் ஆனாலும், ஆனால் பெரிய பெரிய ஸ்டார்ஸே அந்த தப்பை பண்ண தான் செய்கிறாங்க. விளம்பரம் பெய்டு ப்ரொமோஷன் முதல்ல போய் நிற்கிறாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம், ரஜினிகாந்த் சார் எந்த பெய்டு ப்ரொமோஷனே பண்ண மாட்டார். ரஜினிகாந்த் சார்ட்ட உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆக்சுவலாக என்ன சொல்ல வருது, மற்ற கொள்கையில் ஆக்சுவலாக ரஜினிகாந்த் சார் பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டான்றது எனக்கு தெரியாது. நான் நிறைய இடங்களே என்கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணுவேன், இல்லை நான் இது பண்ண மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன், ஒவ்வொருத்தங்கிட்ட சொல்லுவேன் இல்லையா. அப்போ சொல்றப்ப சொல்லுவாங்க, ஓ இவர் வந்து